வணக்கம், வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல். கிரைண்டர் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. அல்ட்ரா கிரைண்டர் புதுசாக வாங்கியிருக்கேன். எந்த கிரைண்டர் வாங்கினாலும் முதல் வேலையாக அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் மாவு அரைக்க போகிறோம். க்ளீன் பண்ணுறதுக்கு சும்மா தண்ணியில் கழுவுனா மட்டும் பத்தாது. இப்போ எப்படி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்ட்ரா பர்ஃபெக்ட் ப்ளஸ் இந்த கிரைண்டரு. இதில் டைமரோடு இருக்குது. இதில் டைமர் இல்லாமலும் இருக்குது, டைமரோடையும் இருக்குது. டைமரோடு இருக்கிறது கொஞ்சம் விலை அதிகம், டைமர் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் விலை குறைவாக இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் உள்ள மாவு அரைக்கிற கல்லெல்லாம் இதே மாதிரி தான் இருக்கும் அதுலேயும். இப்போ இதில் நம்ம கல்லை வெளியில் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். பழைய மாடல் கிரைண்டரில் பார்த்திங்கன்னா கம்பி உயரமாக இருக்கும். நம்ம அந்த உயரத்துக்கு மேலே தூக்கி தான் வெளியில் எடுக்கணும். ட்ரம்மையும் அதே மாதிரி தான் வெளியில் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஈஸியாக எடுக்கலாம். இப்போ ட்ரம் எடுத்துட்டு இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவுறதுக்கு நான் அரிசி கழுவின தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறேன். ஊற வச்சுட்டு கழுவ போகிறேன். இது மாதிரி ஊற வைக்காமல் தண்ணி ஊற்றி கழுவிட்டும் செய்யலாம். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் இதை கழுவிக்கலாம். கொஞ்சம் சீசனிங்காக கொஞ்சம் அரிசியை ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியும் ஊறுது. இப்போ இதை தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவியாச்சு. இது பின்பக்கம் இப்படி தான் இருக்கும். இதுதான் போய் கிரைண்டரில் நல்லா ஃபிக்ஸ் ஆகும். ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அது சுற்றும். இப்போ உடனே கழுவி உள்ளே வைக்கும்போது தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ இதில் ட்ரம் வைக்கிறது ரொம்ப ஈஸி. வச்சு இப்படி சுற்றி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த வைபரும் கிரைண்டர் மோட்டாரும் ஒரே பக்கம் இருக்கணும். மோட்டாரை பார்த்து இந்த வைபர் இருக்க மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு இந்த பக்கம் தண்ணி ஊற்றுறதுக்கோ மாவை கையால் எடுக்கிறதுக்கோ ஈஸியாக இருக்கும். அந்த பக்கம் வச்சுட்டிங்கன்னா மாவை கையால் எடுக்க முடியாது. இப்போ பவர் ஆன் பண்ணிக்கலாம். பவர் ஆன் பண்ணிவிட்டு இப்போ இதில் டைம் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை நிமிஷம் வேணுமோ அத்தனை நிமிஷம் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைம் வரைக்கும் தான் அரைக்கும். அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். இப்போ நான் இதில் 20 நிமிஷம் செட் பண்ணுறேன். இப்போ கிரைண்டரை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் அரிசி போடுவேன். இதில் அரிசி போட்டுட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றி மூடியை வச்சு மூடிடலாம். இப்போ நான் இதில் அரிசி கொஞ்சமாக சேர்த்துருக்கிறதுனால இதில் ஒரு 5-10 நிமிஷத்துலேயே மசிஞ்சிரும். ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆகிருக்கு, பார்ப்போம். இது நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இது முன்னாலேயே மசிஞ்சதுனால நம்மளாக நிறுத்திட்டு எடுத்துக்கணும். நம்ம போட்டிருக்க டைம் வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா தானாக ஆஃப் ஆயிரும். இப்போ நான் முன்னாடியே நிறுத்திட்டு எடுத்திருக்கேன். மாவு நல்லா மசிஞ்சிருச்சு. இது மாதிரி நான் ஒரு தடவை அரைக்கலை, 2 தடவை அரைச்சி கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் கிரைண்டரை பயன்படுத்த போகிறேன். இப்போ ஒரு தடவை அரைச்சி நல்லா கழுவிக்கலாம். நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தடவை அரைக்கலாம். இது மாதிரி நீங்கள் அரைச்சி கீழே ஊற்றிட்டு பயன்படுத்தும் போது நமக்கு சுத்தமாக இருக்கும். கல் பயம் இல்லாமல் மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா தவிடு உமி அது மாதிரி போட்டு அரைப்பாங்க. இப்போ தவிடு உமி இல்லாததுனால நம்ம அரிசியை ஊற வச்சு அரைச்சி கீழே ஊற்றிடலாம். அதை பயன்படுத்தக்கூடாது. முதல் முறையாக அரைக்கிற அரிசி மாவை பயன்படுத்தக்கூடாது. இப்போ நான் 2வது முறையும் அதே மாதிரி கொஞ்சமாக அரிசி போட்டு அரைச்சி அதையும் கீழே தான் ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டு கிரைண்டரை நல்லா கழுவி தொடச்சி காய வச்சு எடுத்து வச்சிடலாம். இது வாங்கிட்டு வந்தோடனே செய்ய வேண்டிய முதல் வேலை இதுதான். இப்போயும் பார்த்திங்கன்னா இது 5 நிமிஷத்துலேயே மறுபடியும் மசிஞ்சிருச்சு. ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சமாக தான் அரிசி சேர்த்துருக்கேன். 1 கப்பு அரிசியை 2 தடவை அரைச்சிருக்கேன். 1 கப்பு அரிசி ஊற வச்சு 2 தடவை அரைச்சிருக்கேன். 5 நிமிஷத்துலேயே மசிஞ்சிருச்சு நல்லா, கொஞ்சமாக அரிசி போட்டதுனால. இப்போ நம்ம 1 கிலோ அரைச்சோம்னா அது 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும். கொஞ்சமாக அரிசி சேர்த்ததுனால 5 நிமிஷத்தில் மசிஞ்சிருச்சு. இப்போ கிரைண்டரை இதை நல்லா கழுவணும். இந்த பார்த்திங்களா, இந்த இடத்துல எல்லாம் மாவு ஒட்டி இருக்கும். கொஞ்சமாக அரைச்சதுனால கொஞ்சமாக ஒட்டி இருக்குது. நீங்கள் நிறையா அரைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ஒட்டி இருக்கும். இதெல்லாம் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்குள்ளே தண்ணி போயிடக்கூடாது. தண்ணி போகாமல் தொடச்சிட்டு எடுத்துக்கலாம்.
இந்த டவலை இது மேலே விரிச்சுக்கலாம். இப்போ நம்ம மேலே கழுவும் போது கீழே தண்ணி ஊற்றும், அந்த தண்ணி அதில் வடியாமல் இருக்கிறதுக்காக நான் கீழே டவல் போட்டிருக்கேன். மேலே இது மாதிரி தொடச்சி எடுத்துக்கணும் தண்ணி வச்சு. இப்படி துடைக்காமல் விட்டுட்டிங்கன்னா அது காஞ்சதுக்கப்புறம் மாவு இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஈரமாக இருக்கும்போதே இதை நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த லாக்குக்கு கீழே ஸ்ப்ரிங் இருக்குது, அதை வச்சு அழுத்துனீங்கன்னா தான் உங்கள் கல் போய் அழுத்தி மாவு மசியும். அதனால் அந்த ஸ்ப்ரிங் இருக்கிற இடத்தையெல்லாம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அதுலேயும் மாவு ஒட்டி இருக்குது, அதனால தான் நான் இந்த மாதிரி கழுவுறேன். அது உள்ளே மாவு இருக்கக்கூடாது. இப்போ 2-3 தடவை அரைச்சி எடுத்து ஊற்றினோன்னா உள்ளே மாவு நிறையா ஒட்டி இருக்கும். அப்போ ஒரு தடவை அரைச்சதுனால நிறையா மாவு இல்லை. எடுத்துட்டு இதை நல்லா தொடச்சி எடுத்துடலாம். ஒவ்வொரு முறையும் மாவு அரைக்கும் போது இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். இது உள்ளே இந்த ஹோட்டைக்குள்ளே மாவு இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. அதில் மாவு இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டிக்கு வச்சு உள்ளே துணியை விட்டு தொடச்சி எடுக்கணும். இப்போ கிரைண்டர்லாம் கழுவியாச்சு, எல்லாம் கழுவி காயுது. நான் இட்லிக்கு மாவு அரைக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் இதோட அட்டாச்மெண்ட் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவுறதும் மாவு பிசைகிறதுக்கு நீடரும் கொடுத்துருக்காங்க. இந்த நீடர் வந்து கிரைண்டர் ட்ரம்லேயே வச்சு நம்ம மாவு போட்டு மாவு பிசைகிறது. இந்த தேங்காய் துருவுறது கிரைண்டர் ட்ரம்மை வெளியில் எடுத்துகிட்டு இந்த பிளேட்டை தூக்கி அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு துருவிக்க. கிரைண்டரோட சேர்த்து கொடுக்கலை, இது தனியாக தான் வச்சு காட்டுறாங்க. நமக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். நான் வாங்கலை. தேங்காய் துருவுறதுக்கு கிரேட்டர் மட்டும் தனியாக கொடுப்பீங்களான்னு கேட்டேன். தனியாக கிடையாது, ரெண்டும் சேர்ந்து தான் வரும்னாங்க. அதனால் வாங்கலை. இதோட விலை 2000 ரூபாய், ரெண்டையும் சேர்த்து. இப்போ இட்லிக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன், அதை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அடுத்த நாள் தான் ஊற வச்சு அரைக்கிறேன். இதில் 1 கிலோலேருந்து 1.5 கிலோ வரைக்கும் நீங்கள் அரிசி ஊற வச்சு அரைச்சிக்கலாம். 2 லிட்டர் கிரைண்டர் இது, அரைச்சிக்கலாம். நான் இப்போ 1 கிலோ ஊற வச்சுருக்கேன். 1 கிலோ ஊற வச்சிங்கன்னா அரிசி தனியாக உளுந்து தனியாக ஊற வச்சு தனித்தனியாக அரைச்சிக்கலாம். இப்போ நான் நிறையா அரைக்கலை, கொஞ்சமாக அரைக்கிறேன் அப்படிங்கிறவங்க அரிசியும் உளுந்தும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சு அரைக்கலாம். நான் நிறைய நேரம் அது மாதிரி தான் அரைச்சிருக்கேன். டைமர் செட் பண்ணிங்கன்னா டைம் முடியும் போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்டாப் ஆயிரும். இப்போ தனித்தனியாக அரைக்கும்போது நான் அரிசிக்கு 20 நிமிஷம் வச்சுருக்கேன். நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அரிசி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உளுந்து அரைக்கலாம். அல்லது நீங்கள் உளுந்து முன்னாடி அரைச்சிங்கன்னா கிரைண்டரை கழட்டி எடுக்காமல் இந்த பக்கமே கையை விட்டு மாவை எடுத்துக்கலாம். அப்படி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வீடியோ போட்டிருப்பேன் இட்லி மாவு அரைக்கிறது எப்படின்னு. இதே கிரைண்டர் தான் நான் அங்கேயும் வச்சுருக்கேன். அது ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் அந்த கிரைண்டர். இதே கிரைண்டர் தான் 7 வருஷத்துக்கு முன்னாடி. இதோட விலை பார்த்திங்கன்னா 8000 ரூபா. இப்போ இதோட விலை பார்த்திங்கன்னா 10,600 இப்போ வாங்கினது. இதை எடுத்து கிரைண்டர் மேலே வச்சுட்டு கல்லை இது மேலே வச்சு இது மாவு வலித்து எடுக்கலாம். மாவை இதில் வச்சு ஈஸியாக வலிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் சுற்றினா கொஞ்சம் அந்தளவுக்கு நல்லா க்ளீன் ஆகலை. நம்ம கை வச்சு தான் வலிக்கிற மாதிரி இருக்குது. இதில் செய்கிறத விட நம்ம கையால் வலித்து எடுத்துடலாம் ஈஸியாக. இது அந்தளவுக்கு ரொம்ப க்ளீனாகலாம் வரல. அந்த ஸ்டாண்டை வந்து கல் கழுவி காய வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அவ்வளவுதான். இந்த கிரைண்டரில் கல் கோணிக்கல் கல் ரவுண்டு ஷேப்பில் இல்லாமல் இருக்கிறதுனால இதில் மாவு வந்து சூடாகாமல் வரும். நானும் புது மாடல் கிரைண்டர் தானாக மாவு கொட்டுற மாதிரி வாங்கலான்னு தான் போனேன். அங்கே போய் கேட்கும்போது அதில் நிறைய மைனஸ் பாயிண்ட் சொன்னாங்க. நானும் ரிவ்யூலையும் பார்த்தேன், நிறைய பேர் யூஸ் பண்ணுறவங்களும் அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த கிரைண்டர் நான் முன்னாலேயே வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன், அதனால் நான் இதையே வாங்கிட்டேன். அவ்வளவுதாங்க. நீங்கள் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ரிவ்யூ பார்த்துட்டு புதுசாக கிரைண்டர் வாங்குறவங்க வாங்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.